ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கான்சிட்டி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சரவணன் பெங்களூர்ல ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. கூடவே தன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த ஃபேமிலி பாஸ்ட்ல மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறத ஒரு ஹிஸ்டரியா வச்சிருந்திருக்காங்க. இவங்களோட பையன் பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஸ்கூல்ல இருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்தினவனுக்கும் இவங்க பாஸ்ட் லைஃப்ல உள்ள அந்த கான் ஜாப்க்கும் என்ன சம்பந்தம், பையனை கடத்தினது யாரு, அவனை மீட்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் தள்ளிட்டு மறுபடியும் பழைய மாதிரி கவுண்ட் பண்ணி அந்த பையனை மீட்க களமிறங்கும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. கான் ஆர்டிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்டென்ஸான வில்லன் ரோல்ல நடிச்சிட்டு இருந்த அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு ரோல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது பார்க்க புதுசா இருக்கு. வடிவுகரசியோட அந்த காமெடி டைமிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி யோகி பாபுவோட அந்த காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்கனெக்டட் ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் படமாக்கின விதம் பாத்தீங்கன்னா கிளவராகவும் என்ஜாயபிளாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. கிரைம் காமெடி ஃபேமிலி டிராமா சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கலந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸையும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப எஃபெக்டிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. கான் ஆபரேஷன்ஸ்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படம் எங்கேஜிங்கா மாறுது. சியான் ரோல்டனுடைய மியூசிக் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பெரிய பலம். நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே டிராகிங்கா இருக்கும். சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்கேம அன்னெசரியா காம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சில ஸ்கேம்லாம் அதனுடைய ரன் டைம் விட அதிகமா ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படத்துல இருக்க சில காமெடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ்ஸா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படின்றது டைல்யூட் ஆகுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்தை முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. படத்துடைய ரன் டைமை குறைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே கிறிஸ்பா இருந்திருக்கும். படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா வந்திருக்கு. படத்துல அடக்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கான்செப்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.